நடிகை வடிவுக்கரசி வரலாறு. வடிவுக்கரசி சினிமா குடும்பத்தை சார்ந்தவர். அதுலேயும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இவங்க பெரியப்பா ஒரு புகழ்பெற்ற இயக்குனர். அவர் யாருங்கிற விஷயத்த இந்த வீடியோட பின்பகுதியில் சொல்கிறேன். அப்படி புகழ்பெற்ற சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர் திடீர்னு ஒரு பெரிய பொருளாதார நஷ்டம் ஏற்பட அந்த குடும்பம் ஒரே நாளில் நடுரோட்டை நிற்கிற அளவுக்கு கீழ் இறங்கி இருக்கிறது. அதுக்கப்புறம் இவங்க படித்து கொண்டிருந்த வடிவுக்கரசி வேலைக்கு போய் தான் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழல் உருவான உடனே கிடைத்த சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்திருக்கார். இவரை தேடி சினிமா வாய்ப்பு வந்திருக்கிறது. ஆனால் சினிமாவில் தன்னால் நடிக்க முடியுமா, தனக்கு டான்ஸ் ஆட வராது, ரொமான்ஸ் பண்ண வராதுன்னு இவங்களே முடிவு பண்ணிக்கிட்டு எனக்கு குணச்சித்திர வேடங்கள் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்திருக்காங்க. அதற்கப்புறம் குணச்சித்திர நடிகையாகி அதன் பின்னர் வில்லியாக பல வேடங்களில் அசத்தியவர். புகழ்பெற்ற பல முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து இவர் நடித்திருக்கிறார். இவர் எந்த கதாபாத்திரங்களை நடித்தாலும் அதை பார்க்கிறவங்களை அப்படியே நம்ப செய்வது இவருடைய தனித்திறமைன்னு தான் சொல்லணும். திரை வாழ்க்கையில் ரொம்ப வெற்றிகரமாக இருந்த வடிவுக்கரசி தன்னுடைய சொந்த வாழ்க்கை அப்படிப்பட்டது அல்ல. அவருக்கு என்ன பிரச்சனை, இந்த வடிவுக்கரசி யார், இவருடைய சொந்த ஊர் எது, இவருடைய குடும்ப பின்புலம் என்ன, இவர் எப்படி சினிமாவுக்கு வந்தார், சினிமாவுடைய சாதனைகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நடிகை வடிவுக்கரசியை பற்றி நம்ம எல்லாவற்றையும் பார்க்கலாம். இது RS ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க. நம்ம நடிகை வடிவுக்கரசி அவருடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். வடிவுக்கரசி 1962 ஜூலை 7 சென்னையில் பிறந்திருக்கிறார். ராணிப்பேட்டையைச் சேர்ந்த சண்முகம், சந்திரா இவருடைய அப்பா அம்மா. இவருடைய அப்பா சினிமா ஃபைனான்சியராக இருந்திருக்கிறார். இவங்க பெரியப்பா புகழ்பெற்ற இயக்குனரான AP நாகராஜன். இதனால நடிகை வடிவுக்கரசியோட ஆரம்ப கால வாழ்க்கை செல்வ செழிப்பில் தான் இருந்திருக்கிறது. அவர் தன்னுடைய கல்லூரி படிப்பை தொடர வாலாஜா அறிஞர் அண்ணா பெண்கள் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார். நிறைய படிக்க வேண்டும் அப்படிங்கிற கனவோட கல்லூரிக்குள் காலடி எடுத்து வைத்த வடிவுக்கரசியால் PUCக்கு பிறகு தன்னுடைய படிப்பை தொடர முடியவில்லையாம். அதற்கு முக்கியமான காரணம், சினிமா எடுக்க போன இவரது தந்தை பெரிய பொருளாதார நஷ்டத்தை சந்தித்திருக்கிறார். பணக்காரராக இருந்த இவங்க குடும்பம் ஒரே நாளில் நடு ரோட்டில் நிற்கக்கூடிய அளவுக்கு ஏழ்மை நிலைமைக்கு வந்திருக்கிறது. குடும்பத்தை அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு வடிவுக்கரசிக்கு வந்திருக்கிறது. அதனால இவர் வேலைக்கு செல்ல தொடங்கி இருக்கிறார். முதல்ல ஊர்வசி அப்படிங்கிற புடவை கடையில் இவர் வேலை பார்த்திருக்கிறார். துணி கடையில் வேலை செய்தபடியே சென்னை தூர்தர்ஷனில் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் பணியாற்றி வந்திருக்கிறார். சினிமா வாய்ப்பு தேடி இவர் எங்கேயுமே போனதில்லையா, இவரை தேடி தான் சினிமா வாய்ப்பு வந்திருக்கிறது. விமான பணிப்பெண் வேலைக்கு செல்வதற்காக ஒரு புகைப்படத்தை எடுத்திருக்கிறார் வடிவுக்கரசி. அந்த புகைப்படம் தான் சினிமாவில் தனக்கு ஒரு இடத்தை பெற்றுத்தரப்போகிறது அப்படிங்கிறது அப்போது வடிவுக்கரசிக்கு தெரியாது. அந்த போட்டோவை எடுத்தவர் ரமேஷ் அப்படிங்கிறவர். அப்போது இயக்குனர் பாரதிராஜாவிடம் உதவியாளராக இருந்த பாலகுருவிடம் காட்ட, அதை தொடர்ந்து அம்மன் கிரியேஷன்ஸ் அலுவலகத்திலிருந்து வடிவுக்கரசிக்கு அழைப்பு வந்திருக்கிறது. சினிமாவில் நடிப்பதில் ஆர்வம் இல்லை என்ற போதிலும் அதை நேரடியாக சொல்லிவிட்டு திரும்பிவிட அம்மன் கிரியேஷன்ஸ் சென்ற போது தான் இயக்குனர் பாரதிராஜாவை சந்திக்கின்ற வாய்ப்பு இவருக்கு கிடைத்திருக்கிறது. அதன் பின்பு தான் சினிமாவின் கதவுகள் இவருக்கு திறந்திருக்கிறது. இவர் தூர்தர்ஷனில் கண்மணி பூங்கா என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதற்காக ஒரு நிகழ்ச்சிக்கு 75 ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல பள்ளி ஒன்றில் டீச்சராக 75 ரூபாய் சம்பளத்திற்கு வேலையும் பார்த்திருக்கிறார். மேலும் பண பற்றாக்குறைக்காக புடவைக்கு டிசைன் பண்ணுகிற கடையிலும் வேலை பார்த்து வந்திருக்கிறார். அந்த முதலாளி தான் கன்னிமாரா ஹோட்டலில் ஆள் தேவை அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு அந்த ஹோட்டலில் இவர் வேலை பார்க்க ஆரம்பித்தார். இந்த சமயத்தில் தான் இவருக்கு சினிமாவில் நடிப்பதற்கான வாய்ப்பு வந்தது. பாரதிராஜா இயக்கும் படம் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது கிழக்கே போகும் ரயில் படத்துக்கான வாய்ப்பு. ஆனால் ரொம்ப ஒல்லியா இருக்குப்பா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அதை தவிர்த்திருக்கிறாங்க. இது பற்றியெல்லாம் எந்த நினைப்பும் இல்லாமல் தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை நினைத்து இவர் கிடைக்கிற வேலைகள் எல்லாம் செய்து பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார். அப்போது கன்னிமரா ஹோட்டல் வேலை, வாரந்தோறும் தூர்தர்ஷனில் கண்மணி பூங்கா நிகழ்ச்சி அப்படின்னு ரொம்ப பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கிறது வாழ்க்கை. பொழுது ஒரு நாள், உன் அப்பா உன்னை பார்க்க வந்திருக்கிறார் அப்படின்னு கன்னிமரா ஹோட்டலில் சொல்லியிருக்கிறார்கள். அவர் இங்கெல்லாம் வரமாட்டாரே அப்படின்னு யோசித்தபடி நின்று இருந்திருக்கிறார் வடிவுக்கரசி. தயாரிப்பாளர் KRGயும் அவருடைய மேனேஜரும் வந்திருக்கிறார்கள். பாரதிராஜா அடுத்த படம் எடுக்கிறார், அதில் 2 சீன் நீங்க நடிக்க வேண்டும், அதுவும் கமல் சாருடன் நடிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆனால் வடிவுக்கரசி அந்த வாய்ப்பை மறுத்திருக்கிறாங்க. வடிவுக்கரசியுடன் தூர்தர்ஷனில் வேலை பார்த்தவர்கள் எல்லோரும் ஒரு ஆல்பத்தை வைத்துக்கொண்டு சினிமாவில் சான்ஸ் தேடி கொண்டிருக்கிறார்கள். உனக்கு தானாகவே தேடி வந்திருக்கிறது, மறுக்காமல் நடி அப்படின்னு வற்புறுத்திருக்கிறாங்க. நடிக்க போகிறேன் அப்படின்னு வீட்டில்
சொல்லிட்டு போவதற்கு பயம். ஏனென்றால் இந்த சினிமா துறையில் இருந்ததுனால தான் சொத்தெல்லாம் இழந்து இப்படி நடுத்தருவுக்கு வர வேண்டிய சூழல் வந்து விட்டது அப்படின்னு வடிவுக்கரசியோட குடும்பத்தில் சினிமாவுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு அப்பொழுது இருந்திருக்கிறது. இப்பொழுதுதான் வடிவுக்கரசி அந்த ரிஸ்க் எடுத்திருக்கிறார். வேலைக்கு போவதாக சொல்லிவிட்டு நடிக்க அவர் சென்றிருக்கிறார். போன முதல் நாளில் மேக்கப் போட்டிருக்கிறார்கள், புருவத்தை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் வடிவுக்கரசிக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதான். வடிவுக்கரசி அந்த நாளில் கமலுடன் நடித்திருக்கிறார். அப்பொழுது வடிவுக்கரசியோட எண்ணம் எப்படி இருந்திருக்கிறதுனா, இந்த ஷூட்டிங்கில் தனக்கு தெரிந்தவங்க யாராவது இருக்க போகிறாங்க, தன்னுடைய வீட்டுக்கு தெரிய போகுது அப்படின்னு அந்த பயத்தோட கமலுடன் நடித்திருக்கிறார். நீ ஏபி நாகராஜன் சாரோடைய பொண்ணு தானே அப்படின்னு யாராவது கேட்டு விட்டா என்ன செய்வது, கமலுக்கும் தெரிந்தவர் தானே அப்படின்னு சொல்லி என்னுடைய மனம் தவியாய் தவித்து கொண்டிருந்ததாம். பிறகு நடித்து விட்டு ஒரு வழியாக சமாளித்து வந்திருக்கிறார். பாக்கியராஜ் அப்பொழுது உதவி இயக்குனராக இருந்து எல்லா வசனத்தையும் வடிவுக்கரசிக்கு சொல்லி கொடுத்திருந்திருக்கிறார். அந்த படம் தான் சிகப்பு ரோஜாக்கள். இது 1978ஆம் ஆண்டு வெளியானது. ஷூட்டிங்கை முடித்துவிட்டு வீட்டிற்கு போனவர் தன்னுடைய முகத்தை கழுவி விட்டு பார்த்திருக்கிறார். இவருடைய புருவத்தை காணவில்லையா. உடனே இதை எப்படி மறைக்கிறதுன்னு தெரியாம தன்னுடைய நெற்றியில் கை வைத்தபடியே 2-3 நாட்கள் சமாளித்திருக்கிறார். வேலைக்கு சென்றிருக்கிறார். இவருடைய அம்மாவுடைய கண்ணில் படாமல் தப்பித்தபடியே இருந்திருக்கிறார். ஒரு நாள் படத்தில் இன்னொரு சீன் நடிக்க வேண்டும், அந்த வடிவுக்கரசியை கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பாரத ராஜா ஆள் அனுப்பியிருக்கிறார். வந்தவர்கள் நேராக வீட்டிற்கு வந்து இவருடைய பேரை சொல்லி நடிக்க சார் கூப்பிட்றாரு வர சொல்லுங்க அப்படின்னு வடிவுக்கரசியோட அப்பாவிடம் சொல்லியிருக்கிறார். ஆனால் வடிவுக்கரசியோடைய அப்பா எந்த பதட்டமும் இல்லாமல், என் பொண்ணு நடிக்கிறதெல்லாம் செய்யாதுங்க, அதோ 4 வீடு தள்ளி டிராமாவில் நடிக்கிற ஒரு பொண்ணு இருக்குங்க, ஒய்ஜிபி நாடகத்தில் கூட அவங்க நடிப்பாங்க, அங்கே போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக சொல்லி அனுப்பியிருக்கிறார். வந்தவர்கள் அங்கேயும் போய் விசாரித்து விட்டு இயக்குனர் பாரத ராஜா கிட்ட போய் இந்த தகவலை சொல்ல பாரத ராஜா சத்தம் போட்டிருக்கிறார். மறுபடியும் அவர்கள் அந்த போட்டோவை எடுத்துக்கொண்டு இந்த வடிவுக்கரசியோட வீட்டுக்கு வந்திருக்கிறார். அந்த போட்டோவில் வடிவுக்கரசியும் கவுண்டமணியும் இணைந்து நடித்த போட்டோ இருந்திருக்கிறது. அதே போல கமலுடன் சேர்ந்து நடித்த அந்த காட்சியையும் போட்டோ எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். இந்த போட்டோக்களை காட்டி இதோ இந்த பொண்ணு தான் எங்களுக்கு வேணும் அப்படி சொல்லி வடிவுக்கரசியுடைய அப்பாவிடம் காட்ட, அதை பார்த்த வடிவுக்கரசியின் அப்பா கடும் கோபத்தில் இருந்திருக்கிறார். வடிவுக்கரசி வேலையெல்லாம் முடித்து விட்டு வீட்டிற்கு வந்திருக்கிறார். வடிவுக்கரசியின் அப்பா எல்லாவற்றையும் மறைத்து விட்டு ஒன்றும் தெரியாதது போல வடிவுக்கரசியிடம் நீ ஷூட்டிங் எதுவும் போனியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். வடிவுக்கரசி இல்லையே, நான் வேலைக்கு தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த போட்டோவை காட்டி செம்மையாக அடித்திருக்கிறார். நான் தூக்கில் தொங்க போறேன் அப்படின்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறார். அதற்கப்புறம் வடிவுக்கரசியின் அம்மா தான் அவங்கள சமாதானப்படுத்தி வடிவுக்கரசியை மீண்டும் ஷூட்டிங்கிற்கு அனுப்பி வைத்திருக்கிறாங்க. படம் வெளியான பிறகு அவரது தந்தையின் நண்பர்களான தேவராஜ் மோகன், பி மாதவன், எஸ்பி முத்துராமன் போன்றோர் அவரது திறமையை பாராட்டியதோடு தொடர்ந்து படங்களை நடிக்க சொல்லி வற்புறுத்தி இருக்கிறார்கள். அதன் பிறகே வீட்டில் முழுமையான சம்மதம் கிடைத்திருக்கிறது. ஆர்சி சக்தி இயக்க இருந்த ஆனந்தம் இன்று ஆரம்பம் படத்தில் நடிக்க ஒரு கதாநாயகி தேவைப்பட்ட போது அதில் நடிக்க வடிவுக்கரசியை சிபாரிசு செய்தவர் சிவப்பு ரோஜாக்கள் படத்தில் நாயகனாக நடித்த கமல். ஒரு படத்திற்கு பிறகு நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு எல்லா நடிகைகளையும் போல ஆரம்பத்தில் கூறிக்கொண்டிருந்த இவர் பிறகு பெற்றோரின் சம்மதத்துடன் பணத்திற்காகவும் இவர் நடிக்க ஆரம்பித்தார். காமசாஸ்திரம், சித்திரம் பேசுதடி, காலம் ஒரு நாள் மாறும் என்று எண்ணற்ற படங்களில் கதாநாயகியாக நடித்த போதிலும் பாக்கியராஜ் கதை வசனத்தில் உருவான அம்மன் கிரியேஷன்ஸின் கன்னி பருவத்திலே திரைப்படத்தில் தான் இவரது திறமை முழுமையாக வெளிப்பட்டது. அந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்ததால் வடிவுக்கரசியை தேடி எண்ணற்ற பட வாய்ப்புகள் வந்தன. பல படங்களில் கதாநாயகியாக நடித்த இவர் பின்னர் குணச்சித்திர வேடங்களுக்கு மாறினார். பாரதி ராஜாவின் எண்ணுயிர் தோழன் படத்தில் இவர் ஏற்ற கதாபாத்திரத்தை யாராலும் அவ்வளவு சுலபமாக மறந்துவிட முடியாது. வடிவுக்கரசிக்கு ஹீரோயினாக நடிப்பது சுத்தமாக பிடிக்காதான். ஏனென்றால் வடிவுக்கரசிக்கு டான்ஸ் ஆட வராதான். 2வது ரொமான்ஸ் காட்சிகளில் நடிப்பதுனா ரொம்ப சிரமப்படுவாங்களாம். அதனால இந்த 2ஐயும் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம ஹீரோயினாக நடிக்கிறத விட அக்கா, அண்ணி இந்த மாதிரியான குணச்சித்திர கதாபாத்திரங்களை நடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எந்த இயக்குனர் வந்து அப்ரோச் பண்ணாலும் எனக்கு ஹீரோயின் வாய்ப்புனா கண்டிப்பாக வேணாம் அப்படின்னு மறுக்க ஆரம்பித்திருக்காங்க. அதற்கு அப்புறம் தான் இவரை தேடி நிறைய குணச்சித்திரமான கதாபாத்திரங்கள் வர ஆரம்பித்திருக்கிறது. சிவாஜியை வைத்து நிறைய ஹிட் படங்கள் கொடுத்த இயக்குனர் ஏபி நாகராஜன் இவருடைய பெரியப்பா அப்படிங்கிறதுனால சினிமா பற்றின விஷயங்கள் ஓரளவுக்கு இவருக்கு தெரிந்திருந்தாலும் ஆரம்பத்தில் நடிப்பதை பற்றி இவருக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாதான். ஆனால் போக போக நடிப்போட உச்சத்தை தொடக்கூடிய அளவுக்கு தன்னுடைய திறமையை இவங்க வளர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க. குடும்ப கஷ்டத்துக்காக சினிமாவை கேரியராக ஏற்றுக்கொண்ட வடிவுக்கரசி என்றைக்கும் தனக்கு முக்கியத்துவம் இருக்கிற ரோல்ல நடிக்கக்கூடியவங்க. இவங்க இந்த ரோல் தான் நடிப்பேன், அந்த ரோல் தான் நடிப்பேன் அப்படின்னு எந்த டிமாண்டும் பண்ணக்கூடியவங்க இல்லை. அதிக சம்பளம் வேண்டும் என்றும் இவங்க கெடுபிடியும் காட்ட மாட்டாங்களாம்.
கன்னி பருவத்திலே படத்திற்கு பிறகு தமிழ்லையும் தெலுங்குலையும் ஹீரோயின் வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கிறது. ஏற்கனவே சொன்னபடி டான்ஸ் ரொமான்ஸ் இவங்களுக்கு வராத காரணத்தினால சின்ன வயசுலேயே பெரிய பெரிய முதிர்ச்சியான கேரக்டர்கள்லாம் இவங்க மன விருப்பப்பட்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. வா கண்ணே வா படத்தில் சிவாஜிக்கு மகள் ஸ்தானத்தில் ஆரம்பத்தில் நடித்த இவங்க முதல் மரியாதையில் சிவாஜிக்கு மனைவி ரோல் செய்திருக்கிறாங்க. இந்த முதல் மரியாதை ஷூட்டிங்கிற்கு அவங்க என்ன நினைத்து போயிருக்கிறாங்கன்னா, கேஆர் விஜயா மாதிரி ரொம்ப குடும்ப பாங்கான ஒரு கேரக்டர் அப்படின்னு நினச்சிட்டு மூக்கில் 2 பக்கமும் மூக்குத்தி குத்திக்கிட்டு எதிர்பார்ப்போட இவங்க ஷூட்டிங் போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த படத்தில் சிவாஜியை திட்டி நடிக்கிற மாதிரியான நெகட்டிவ் ரோலே இவருக்கு கிடைத்திருக்கிறது. ஆரம்பத்தில் சங்கடத்துடன் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். அந்த ஷூட்டிங்கில் ரொம்பவே ஊக்கப்படுத்தியிருக்கிறார் சிவாஜி. பிறகு பல படங்களில் சிவாஜியுடன் இவர் சேர்ந்து நடித்திருக்கிறார். அருணாச்சலம் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினியை திட்டி நடித்ததால் சூப்பர் ஸ்டாரின் ரசிகர்களால் சில சிக்கல்களையும் இவர் எதிர்கொண்டிருக்கிறார். ஆனால் படத்தில் நடித்திருந்த ஒவ்வொரு காட்சியையும் ரஜினி பக்கத்தில் இருந்து உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பாராம். சிவாஜி படத்தில் ரஜினிக்கு அம்மாவாக நடித்த அந்த கேரக்டரையும் தன்னால் மறக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ராஜாவின் பார்வையிலே படத்தில் விஜய்க்கு அம்மாவாக நடித்தார். அப்பொழுது ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜய் அதிகமாக பேச மாட்டாராம். ஷார்ட் இல்லாத நேரத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய வழக்கமுடையவராக இருந்திருக்கிறார். பல வருடம் கழித்து விஜயுடன் இவர் புலி படத்தில் இணைந்து நடித்த பொழுதும் விஜயுடைய அந்த இயல்பான குணம் மாறவே. படையப்பா படத்தில் சௌந்தர்யாவின் அம்மாவாகவும் இவர் நடித்திருக்கிறார். கருத்தம்மா படத்தில் சரண்யா பொன்னுனனுக்கு மாமியாராக இவர் அசத்தி இருப்பார். தனுஷின் ஜெகமே தந்திரம் படத்தில் பாசமிகு கிராமத்து தாயாகவும் சகோதரி, அம்மா, பாட்டி என உறவுகளை மேன்மைப்படுத்தும் எல்லா கதாபாத்திரங்களையும் இவர் தன்னுடைய யதார்த்தமான நடிப்பால கலக்கியிருக்கிறார். 40 ஆண்டுகளுக்கு மேலாக இடைவெளியின்றி இவர் நடித்து வருகிறார். 450 படங்களுக்கு மேல் இவர் நடித்திருக்கிறார். இவருடைய திரை வாழ்க்கையில மாபெரும் பாராட்டை பெற்று தந்த முக்கியமான படம் தான் ரஜினிகாந்தின் அருணாச்சலம் படம். அந்த படத்தில் இவர் ஏற்ற வேதவெள்ளி கதாபாத்திரம் இவரது திரை வாழ்க்கையில இவரை புகழோட உச்சிக்கு கொண்டு சென்றது. 95 வயது கிழவியாக கூன் முதுகுடன் வந்து அநாத பயலே யார் சொத்தை யாருக்குடா எழுதுறது என்று அந்த படத்திற்காக இவர் ஆங்காரமாக பேசி நடித்த பொழுது ரஜினி முதற்கொண்டு அதில் நடித்த 2500 நடிகர்களும் கைத்தட்டி பாராட்டினாங்களாம். அந்த பாராட்ட சினிமா உலக வாழ்க்கையில இவரால் என்றும் மறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 10க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி தொடர்களையும் நடித்திருக்கிறார். இவர் ஒரு தயாரிப்பாளராகவும் மாறியிருக்கிறார். தனது மந்த்ராலயா ஆர்ட்ஸ் பட நிறுவனம் சார்பில் பிள்ளை கிருஷ்ணமூர்த்தி இயக்கிய அன்னை என் தெய்வம் அப்படிங்கிற படத்தை அவர் தயாரித்தார். இதில் கேஆர் விஜயா பிரதான வேடத்தில் நடிக்க கதாநாயகனாக விஜயகாந்த் நாயகியாக மாதிரி நடித்திருந்தார். திரைப்படத்துறையில் ரொம்ப வெற்றிகரமாக முன்னேறிய வடிவுக்கரசிக்கு தன்னுடைய சொந்த திருமண வாழ்க்கை அவ்வளவு வெற்றிகரமாக இருக்கவில்லை. இவர் பல திரைப்படங்களை நடித்துக் கொண்டிருந்த பொழுது வீட்டில் ஒரு நபரை பார்த்து இவருக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த நபருக்கும் வடிவுக்கரசிக்கும் மனநிலையில் கொஞ்சம் கூட ஒத்து வராதாம். அந்த நபர் வடிவுக்கரசியை ஏமாற்றி விட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்துவிட்டு தனியாக போய்விட்டாராம். அதன் பின்பு தன்னுடைய ஒரே பெண் குழந்தையை வைத்து ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்திருக்கிறார். அந்த மகளின் பெயர் சண்முக பிரியா. நடிகை ஸ்ரீபிரியா இவரது நெருங்கிய தோழி. அதனால் அவரது பெயரையும் தனது தந்தையின் பெயரையும் சேர்த்து சண்முக பிரியா என்று பெயர் வைத்திருக்கிறார். சண்முக பிரியா விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்திருக்கிறார். ராஜா ராணி, நான் சிகப்பு மனிதன், சமர் போன்ற படங்களின் படத்தொகுப்பாளரான ரூபன் என்பவரை சண்முக பிரியா திருமணம் செய்திருக்கிறார். எந்த கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டாலும் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தான் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்து உழவ வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற தமிழ் நடிகர்களில் முக்கியமானவர் வடிவுக்கரசி. வடிவுக்கரசி தன்னுடைய திரை வாழ்க்கையை நடித்த முக்கியமான திரைப்படங்கள் கன்னி பருவத்திலே, முதல் மரியாதை, சிகப்பு ரோஜாக்கள், அருணாச்சலம், நீதியின் மறுபக்கம், சின்ன பசங்க, கண்ணே கலைமானே, சின்ன மருமகன், அறுவடை நாள், படிக்காதவன், மாதவி, வான்மதி, கண்ணில் தெரியும் கதைகள், சவுக்கார்பேட்டை, அன்னையின் தெய்வம், நிழல் தேடும் நெஞ்சங்கள், அண்ணன், மகராசன், சாமுராய், மெட்டி, சிவாஜி, ஆச்சாரியா, பிறந்த விடா புகுந்த விடா, வீரா, வருஷம் 16, விருமன், நெஞ்சங்கள், உனக்கு 20 எனக்கு 40, என்னுயிர் தோழன், கொள்ளிடம், ராஜாவின் பார்வையிலே, புருஷன் பொண்டாட்டி, தெய்வீக ராகங்கள், 1000 வாசல் இதயம், கர்ஜனை, பட்டு வண்ண ரோசாவாம், கண்ணே ராதா, எனக்கு மகன் பிறப்பான், ஆளுக்கு ஒரு ஆசை, உழைத்து வாழ வேண்டும், பேரன்பு, எங்கிட்ட மோதாதே, வா கண்ணே வா, சத்யா, தாலாட்டு கேட்குதம்மா, தாய் மாமன், கருத்தம்மா. இதுவே நடிகை வடிவுக்கரசியின் வாழ்க்கை வரலாறு. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம், நான் ஆர்.எஸ். ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன். இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும், இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன்.
இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன், நல்ல கதைகளை நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள், அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு, நிறைய கமர்ஷியலான விஷயங்கள், இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம். நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது. அதில் பயனடையலான்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன நிறை குறை இருந்தாலும், வேறு எது சம்மந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.